ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினை நாம் மையப்படுவதாக இந்த காலவெளியில் உங்களை யாவரையும் பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷம். ஆண்டவருக்கு பிடிக்காத ஒரு காரியம், இது ஆண்டவருக்கு மட்டுமா பிடிக்காது அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஆண்டவருக்கு, நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு, பெரியவங்களுக்கு, யாருக்குமே பிடிக்காத ஒரு காரியம் பொய் உதடு. ஏன்னா வீட்டில் யூஸ்வலாக திட்டுவாங்களே, ஏன்னா ஒரு பொய்யை மறக்க எவ்வளோ பொய் சொல்கிறேன். இந்த பொய் பேசிக்கலாக எங்கேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரூட்டே வந்து பொல்லாத பிசாசு. ஏன்னா அவன் பொய்களுக்கு பிதாவாக இருக்கிறான். ரொம்ப நாள் பொய் சொல்லி தப்பிக்க முடியாதுங்க. ரொம்ப நாள் பொய் சொல்லி தப்பிக்க முடியாது. ஒரு வேளை திருட நினச்சிப்பான், ரொம்ப நாளாக தப்பிச்சிடலாம், ரொம்ப நாள் பொய் சொல்லி தப்பிச்சிடலாம். அட் அ பாயிண்ட் ஆஃப் டைம் உலகத்தில் ஒரு அழகான பழமொழி இருக்குல்ல, பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான்ற மாதிரி ஒரு நாள் மாட்டிப்போம். அப்போ வந்து அது ரொம்ப வேதனையாக இருக்கும், வலிக்கும். அதனால் தான் ஐசப்பா ஒரு அழகான ஒரு காரியம் சொல்கிறத பாருங்களேன். 19ஆம் அதிகாரம் நீதிமொழிகள் 5ஆம் வசனம், பொய் சாட்சிக்காரன் ஆக்கினைக்கு தப்பான், பொய்களை பேசுகிறவன் தப்புவதே இல்லை. அப்போது ஏசப்பாட்ட இந்த காலவெளியில் ஒரு வேளை நாம் அந்த கேட்டகரியில் இருப்போம்னு சொன்னால், ஆண்டவரே நான் வந்து நிறைய தெரியாமல் வந்துடுதுப்பா. சில நேரத்தில் விளையாட்டு கூட போய் சொல்லுவோம். அப்படிலாம் இல்லாமல் ரொம்ப கவனமாக இருக்க எனக்கு ஒரு நல்ல மனசாட்சி தாங்க, ஒரு குட் கான்ஷியன்ஸ் தாங்க. எனக்கு நான் சரளமாக போய் பேசக்கூடாது, என்னை பாதுகாத்துக்கொள்ளுங்க ஆண்டவரேன்னு சொன்னீங்கன்னா ஆண்டவர் பலம் நடத்துவார். ஏன்னா கர்த்தர் அறிவு இருக்கிறாரு. பொய் சாட்சிக்காரன் ஆக்கினைக்கு தப்புவதில்லை. அப்போ வந்து நம்ம அப்படி தேவையில்லாமல் போய் அப்படி மாட்டிக்காமல், ஆண்டவரே என்னை வந்து மன்னிங்க, நான் நிறைய பாவம் செஞ்சுட்டேன், என்னை வந்து பிரித்து எடுத்துக்கொள்ளுங்கப்பா, நான் அவளை இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறேன், என்னை கண்ட்ரோல் பண்ணுங்கள், நான் போய் பேசாமல் இருக்க எனக்கு உதவி செய்யுங்க, ஆவியினர் எனக்கு கண்ட்ரோல் பண்ணி உதவி செய்யுங்க ஆண்டவரே. அவர்கிட்ட போடுக்கும்போது உங்களை கர்த்தர் ரொம்ப அழகாக மாற்றுவார். பொய் பிசாசுக்கிட்டேருந்து வருகிறது. அது வந்து நீங்கள் என்ன விஷயத்துக்கு போய் சொன்னாலும் இட்ஸ் பொய், சென் இஸ் சென், அவள் தான். அது ஜஸ்டிஃபை பண்ணவே முடியாது. ஆனால் அது வந்து ஜஸ்டிஃபை பண்ண ட்ரை பண்ணாதீங்க. நம்ம வாழ்க்கையை மாற்றினா கர்த்தர் நம்ம ஆசீர்வதிப்பார். ஹேவ் பிளஸ்ட் டே. கர்த்தர் தாமே நம்ம யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.